POCO F5 Pro கூடயே F5 அப்படிங்கிற இன்னொரு ஃபோன் லான்ச் பண்றதாக இருக்காங்க. இந்த POCOவோட F5 ஃபோன் ஏற்கனவே சைனால Redmi Note 12 Turbo அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோனை தான் இப்போ ரீபிராண்ட் பண்ணி POCO F5 அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கு எடுத்து வரதா இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ல என்ன விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல இந்த ஃபோன்ல இருக்கிற டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன்ல ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் ரெசோல OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 30, 60, 90, 120ங்கிற மாதிரியான 4 விதமான ரெஃப்ரெஷ் ரேட் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஸோ தேவைக்கு ஏற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் தானாலே அடாப்ட் ஆயிரும். மேலும் 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 1920 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. DCP3 கலர் கேமரா சப்போர்ட், 1000 நிட்ஸ் வரையும் பிரைட்னஸ், மேலும் டால்பி விஷன், HDR10+ வரையும் சப்போர்ட்ல இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக சைடோட பவர் பட்டன்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. மேலும் இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Snapdragon 7+ Gen 2 அப்படிங்கிற லேட்டஸ்டான 4 nm ப்ராசர் பயன்படுத்துறாங்க. ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பேசிக்காக பார்க்கும்போது இது A+ கிரேட்ல உள்ள சிப்செட்டாக வருது. ஸோ கிட்டத்தட்ட சொல்லணும் கேட்டிங்கன்னா இது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான், பட்ஜெட்டில் வர ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் இந்த ஃபோனை 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 5 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் என்ன RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனில் வருது அப்படிங்கிறது தெரியல. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மற்றபடி RAM வர்ஷன் DDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ ரீடிங் மற்றும் ரைட்டிங் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபோன் Android 13 OSல MIUI 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மற்றபடி இந்த ஃபோனில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. நம்ம மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான ஒரு 1/2 இன்ச் சென்சர் கொடுக்குறாங்க. இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். f2.2 அபர்ச்சர்ல இருக்குது. மூணாவது ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் கணக்கு காட்டுறதுக்காக ஒரு 3 கேமரா இருக்குது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா வருது. மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட கேமரா செட்டப். மற்றபடி இந்த ஃபோனில் IR சென்சர் இருக்குது. ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை பயன்படுத்த முடியும். மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. நம்ம போக்கோட F5 ப்ரோவில் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது, இதில் கொடுத்துருக்காங்க. இதுபோல் இந்த ஃபோனில் சூப்பர் லீனியர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் மாதிரி சப்போர்ட்டும் தராங்க. இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இது போல் டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட்டும் வருது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது NFC எடுத்துகிட்டு வராங்களா இல்லையான்னு தெரியல. மற்றபடி பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தராங்க. கடைசியில் இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் லான்ச் பண்ண விலை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 24,000 பிரைசிங்கில் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு என்ன பிரைசிங் எடுத்து வராங்க தெரியல. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிரைசிங் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அருண் டெக் இந்த மற்றொரு நன்றி, வணக்கம்.